ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து 2 முக்கியமான தகவல் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த எலெக்ஷனில் ஓட்டு போடக்கூடிய நபர்கள் எல்லாரும் கண்டிப்பாக இந்த தகவல் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சு, இன்னும் ஓட்டர் ஐடி கார்டு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான தகுதி ஏற்படுத்திய நாள் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன்ஸ், இந்த தமிழ்நாடு எலெக்ஷனுடைய ஷெட்யூல் பார்த்துடலாம். நம்ம எலெக்ஷன் டேட் அறிவித்த தேதி பார்த்திங்கன்னா 23/4/2026 அன்னைக்கு நம்ம ஓட்டு போடணும். இந்த ஏப்ரல் 23ஆம் தேதி எலெக்ஷன் நடக்குது. அன்னைக்கு மறக்காமல் எல்லாருமே போயிட்டு ஓட்டு போட்டுக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நாள் தான் எலெக்ஷன். டேட்டா கவுண்டிங், வாக்கு எண்ணிக்கை என்னைக்கு நடக்குது அப்படின்னா மே 4/5/2026 அன்னைக்கு வாக்கு எண்ணிக்கை நடக்குது. எல்லா ப்ராசஸும் 6/5/2026 முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி இந்த ஷெட்யூல் போட்டிருக்கிறாங்க. ஓகே, இப்போது இதில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது இது வரைக்கும் உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி கார்டு இல்லை, ஆனால் உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மார்ச் 26ஆம் தேதிக்குள்ளார அப்ளை பண்ணிங்கன்னா நீங்களும் எலிஜிபிள், நீங்களும் ஓட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மார்ச் 26ஆம் தேதிக்குள்ளார அப்ளை பண்ணணும் 18 வயசு கம்ப்ளீட் ஆனவங்க. இந்த 18 வயசு கம்ப்ளீட் ஆனவங்களுக்கான அந்த தேதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/1/2026, அதாவது ஜனவரி 1/2026 அன்னைக்கோ அல்லது அதுக்கு முன்னாடியோ உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னாவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த எலெக்ஷனில் ஓட்டு போகிறதுக்கு தகுதியான நபர்கள். ஸோ நீங்கள் ஜனவரி 1/2026 முன்னாடி 18 வயசு கம்ப்ளீட் ஆனவங்களா இருந்தீங்க அப்படின்னா, இன்னும் ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணி வாங்காமல் இருக்கீங்க அல்லது ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் இல்லை அப்படின்னா உடனே நீங்கள் என்ன பண்ணணும், மார்ச் 26ஆம் தேதிக்குள்ளார ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் சேர்க்கறதுக்கு விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டும் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னா voters.eci.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் ஃபார்ம் 6 நீங்கள் ஃபில் பண்ணணும். நேரடியாக போயிட்டு நீங்கள் ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஃபார்ம் 6 தான் ஃபில் பண்ணி கொடுக்கணும். இந்த ஃபார்ம் 6 ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்ம் 6 அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் கேப்சா என்டர் பண்ணி ரிக்வஸ்ட் ஓடிபி கொடுத்து உள்ளே போகணும். ஏற்கனவே சைன்இன் பண்ணவங்களா இருந்தீங்க அப்படின்னா, இல்லை இது வரைக்கும் நான் அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணதில்லை அப்படின்னா இந்த சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரு, ஓடிபி எல்லாம் போட்டு லாகின் பண்ணிவிட்டு அகெயின் நீங்கள் இந்த ஃபார்ம் 6 ஈஸியாக ஃபில் பண்ணி கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் 1/1/2026 முன்னாடியே 18 வயசு கம்ப்ளீட் ஆனவங்களா இருந்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணதை விட நேரடியாக அந்த பூத் லெவல் ஆஃபீஸர், உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு நேரடியாக அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ப்ராசஸ் குயிக்காக நடக்கும். ஓகே, பிஎல்ஓ ஆஃபீஸினுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரெண்டாவது முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இது வரைக்கும் நடந்த எலெக்ஷன் அப்போது இந்த தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்கன்னா, எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்தந்த வாக்காளர்களுக்கு ஒரு ஓட்டர்ஸ் ஸ்லிப் கொடுப்பாங்க. பூத் ஸ்லிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூத் ஸ்லிப் கொண்டாந்து கொடுத்துட்டு போவாங்க. அந்த பூத் ஸ்லிப்பில் நம்மளுடைய ஃபோட்டோ இருக்கும், அந்த விவரங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த தடவை 5 நாளைக்கு முன்னாடியே அந்த பூத் ஸ்லிப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்குது. ஓட்டர்ஸ் ஸ்லிப் இன்ஃபர்மேஷன், பூத் ஸ்லிப் கிடையாது, விஐஎஸ் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஃபோட்டோ இருக்காது, மற்றபடி எல்லா விவரமும் இருக்கும். என்றைக்கு எலெக்ஷன் அந்த மாதிரி டேட் எல்லாமே போட்டிருப்பாங்க. இந்த ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பை 5 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் வரல அப்படின்னா நேரடியாக இந்த elections.en.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் டாக்குமெண்ட்டு சர்வீசஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரல் ரோல் அப்படின்ட்டுருக்கோம். அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சர்ச் பை எபிக் அப்படிங்கிற ஆப்ஷனில் வச்சுட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை இந்த பாக்ஸில் அப்படியே டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவையும் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதை கொடுத்ததும் கீழே உங்களுடைய விவரங்கள் வந்துடும். உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு கரெக்டாக இருந்தது அப்படின்னா எபிக் நம்பரு, நேம், இந்த மாதிரியான விவரங்கள் எல்லாமே வந்துடும்.
அப்படியே ரைட் சைடில் வந்தீங்கன்னா ஆக்ஷன் கீழே வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வரக்கூடியது தான் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பு. ஸோ இதில் அப்படியே கீழே அப்படியே வந்தோம்னா லெஃப்ட் சைடில் பாருங்கள் எபிக் நம்பர் கொடுத்துருப்பாங்க. சட்டமன்ற தொகுதி வந்து எந்த சட்டமன்ற தொகுதி, நாடாளுமன்ற தொகுதி எது, அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி அப்படிங்கிறது சட்டமன்ற தொகுதி, பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூன்சிங்கிறது நாடாளுமன்ற தொகுதி. அது கீழே அப்படியே பாருங்கள் பார்ட் சீரியல் நம்பர், அந்த வாக்குச்சாவடி எந்த வாக்குச்சாவடி கொடுத்துருக்காங்க, பார்ட் நம்பரு பார்ட் நேம்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அது கீழே பார்ட் சீரியல் நம்பர் இருக்கும். இப்போது இந்த பார்ட் சீரியல் நம்பர் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுடைய அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு, அந்த வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் எத்தனாவது சீரியல் நம்பரில் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் இந்த பார்ட் சீரியல் நம்பர். இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் எலெக்ஷன் போகும்போது கரெக்டாக அவங்க எதை ரெஃபர் பண்ணுவாங்கன்னா, பார்ட் சீரியல் நம்பரை பார்ப்பாங்க, டேரெக்டாக அவங்க பேரை பார்ப்பாங்க, இருக்குது ஓகே டிக் அடிச்சுட்டு உங்களை ஓட்டு போட விட்டுருவாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து இந்த போலிங் டேட், வாக்களிக்கக்கூடிய அந்த தேதி போலிங் டேட் வந்து இதுக்கு முன்னாடி இல்லாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா போலிங் டேட்டும் வந்துருச்சு. இந்த 23/4/2022 அன்றைக்கி எலெக்ஷன், தேர்ஸ்டே எலெக்ஷன், அந்த போலிங் டேட்டும் இதில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இவ்வளோ தான் ஓட்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பு. சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து தரல அப்படின்னா, பிஎல்ஓ ஆஃபீஸர் யாரும் கொடுக்கல அப்படின்னா, நேரடியாக அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கா கீழே, ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு பிடிஎஃபாக டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா இதை கொண்டு போய் நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா உங்களை வந்து ஓட்டு போட விடுவாங்க. பட் இது கூடவே வந்து இன்னொரு டாக்குமெண்ட்டும் கட்டாயம் தேவை அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, இன்னொரு டாக்குமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு. உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு, ஒரிஜினல் ஓட்டர் ஐடி கார்டு வேணும். சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரிஜினல் ஓட்டர் ஐடி கார்டு இல்லை, டேமேஜ் ஆயிடுச்சோ, அல்லது உங்கள்கிட்ட வந்து இது வரைக்கும் ஓட்டர் ஐடி கார்டே வாங்கலை நீங்கள், ஆனால் உங்களுடைய பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்குது, இன்னும் ஓட்டர் ஐடி கார்டு உங்கள் கைக்கு வந்து சேரலை அப்படின்னாலோ இந்த 12 டாக்குமெண்ட்டில் எதுனா ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட் நீங்கள் காமிக்கணும். அலாங் வித் எது கூட, ஓட்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பு கூட இந்த 12 டாக்குமெண்ட்டில் எதுனா ஒரு டாக்குமெண்ட், ஆதார் கார்டு, ஊரக வேலைவாய்ப்பு அந்த கார்டு, அதே மாதிரி பாஸ்புக்கு, பேங்க் பாஸ்புக்கோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்புக்கோ உங்களுடைய ஃபோட்டோ இருக்கிற மாதிரியான கவர்மெண்ட் ஐடென்டி ப்ரூஃப் வந்து கட்டாயம் காமிக்கணும். டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, அப்புறம் ஸ்மார்ட் கார்டு இஷ்யூடு பை ஆர்ஜிஐ, இந்தியா பாஸ்போர்ட் வந்து நீங்கள் காமிக்கலாம், பென்ஷன் டாக்குமெண்ட் காமிக்கலாம். எந்த டாக்குமெண்ட் காமிக்கிற மாதிரி இருந்தாலும் அதில் உங்களுடைய ஃபோட்டோ இருக்கணும். இதே நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டில், பப்ளிக் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்க, பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த கம்பெனியினுடைய ஐடி கார்டு காமிச்சாவே போதும், அதில் உங்களுடைய ஃபோட்டோ இருக்கணும். ஸோ கண்டிப்பாக ஓட்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பு வேணும், அப்புறம் ஓட்டர் ஐடி கார்டு எடுத்துகிட்டு போகணும். ஓட்டர் ஐடி கார்டு இல்லாதவங்க இந்த 12 டாக்குமெண்ட்டில் எதுனா ஒரு டாக்குமெண்ட் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மொபைல் வந்து அலோடு கிடையாதுங்க. நீங்கள் இந்த வாக்குச்சாவடிக்குள்ளார மொபைல் கொண்டு போக முடியாது. பட் இருந்தாலும் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மொபைலை வெளியவே வந்து வச்சுக்கிறதுக்கான ஒரு வசதி வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் நீங்கள் வெளியவே வச்சுட்டு போயிடலாம். ஸோ ஒரு வாக்குச்சாவடி மையத்தில் 1200 வாக்காளருக்கு மேலே இருக்க மாட்டாங்க. அதை வந்து என்ஷூர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தகவல். இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.